இன்றைக்கி பிஸி டே. காலையில் எந்திரிச்ச உடனே சரி ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கிற நேரத்தில் சடனாக சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ரைட்டு, சட்டன்னு சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி 15 நிமிஷத்தில் இந்த சிக்கன் கோழி குழம்பு மசாலா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஆழி ஃபுட்ஸோடைய கண்ட்ரி சிக்கன் கறி மசாலாவை எடுத்துட்டு தேவையான வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். பிகாஸ் குக்கரில் நீங்கள் டக்குன்னு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா அடியும் பிடிக்காது. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் சிக்கனை இந்த எண்ணெயிலே சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஹார்டாக சிக்கன் உங்களுடைய மசாலாவில் இருக்காது. இப்போது இந்த கண்ட்ரி சிக்கன் கறி மசாலாவை எடுத்து 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நான் தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு லூஸ் அவுட் ஆகிட்டு குழம்பு பதத்தில் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதில் நீங்கள் சிம்மில் வச்சு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்போட நான் சூடாக தோசை ஊற்றி ஆழி ஃபுட்ஸ் கண்ட்ரி சிக்கன் மசாலாவோட குழம்போடு நான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.